குட் மார்னிங் டு ஆல். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன்லேருந்து குரூப் 4 வரையும் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ, பிசி அண்ட் பிஇஓ, அதற்கடுத்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 என எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் ஜென்ரல் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் சப்ஜெக்ட்லேருந்து தினசரியாக ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்லேருந்து டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2026ஆம் ஆண்டுக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. உன்னையே நீ அறிவாய் சாக்ரட்டிஸ் சொன்னதான். உங்களுக்கு எது வரும் வராதுன்றதை தெரிஞ்சு இதெல்லாம் லோவாக இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எந்தெந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அந்த சப்ஜெக்டை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். எல்லா போட்டித் தேர்வுக்கும் மிக முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பாக டிஎன்பிசியை பொறுத்தவரையும் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருந்தாலும் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியலாம், ரிசல்ட் வாங்க முடியாது. அந்த வாய்ப்பை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீயாகவே தராங்க. டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அடங்கியிருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.